ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, பொங்கலை முன்னிட்டு தமிழ் சினிமாவில் 3 படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஸோ ரஜினி, அஜித், விஜய், ஸோ இவங்க படம் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்தபடியாக தனுஷ், சிவகார்த்திகேயன், அருண் விஜய், ஸோ இது மாதிரி இவங்களோட 3 படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 3 படங்கள் விமர்சன ரீதியாக எந்த படம் வெற்றி பெற்றுச்சு, வசூல் ரீதியாக எந்த படம் வெற்றி பெற்றுச்சு, பொங்கல் வின்னர் யார், அதுதான் பார்க்க போகிறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 6 நாள் லீவ் முடிஞ்சிருச்சு. பொங்கலுக்கு 6 டேஸ் லீவ் முடிஞ்சிருச்சு. ஒரு ஒர்க்கிங் டே கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 7 நாள்ல எந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, லீவ் நாள் முடிஞ்சும் ஒர்க்கிங் டே எந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஸோ இது நம்ம படிப்படியா ஒவ்வொரு படமும் பார்ப்போம். அந்த ஒவ்வொரு படம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்துட்டு, கடைசியா எந்த படம் பொங்கல் வின்னர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிச்ச கேப்டன் மில்லர். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுங்க. இந்த படத்தை ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. என்ன காரணம் கேட்டா, தனுஷ் ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம் நடிக்கிறாரு. சும்மா லாங் ஹேர் வச்சுட்டு ட்ரைலர்லாம் அவ்வளோ மிரட்டுச்சு. அருண் மதேஷன் படம். ஸோ அதனால இந்த படத்தை கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான். ஏற்கனவே படம் ஆகா ஓகோன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் பெருசாக எங்கேயுமே இல்லை. ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான். முக்கியமாக தனுஷ் ஃபேன்ஸுக்கு படம் பிடிச்ச தவிர மற்ற ஆடியன்ஸை படம் கவரவே இல்லை. முக்கியமாக சொல்ல போனால் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஒரு பொங்கல்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் டார்கெட்டு. ஏன்னா அவங்க தான் ஃபேமிலியாக தேட்டர் படம் பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்தீங்கன்னா பொங்கலை தப்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாரி நம்ம அவங்கள டார்கெட் பண்ணி இந்த படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக இல்லை. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் பக்கம் உள்ளே போகவே இல்லை. ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ், ஃபுல்லாக மேக்ஸிமம் 2K கிட்ஸ் தான் சொல்லுவாங்களே. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க ஒரு சண்டை தான். சில கருத்துக்கள் பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கருத்துக்கள் ரீதியாக பேசலாம். ஸோ அதெல்லாம் வேற சாப்டர். ஆனால் அந்த படமாக பார்க்கும்போது இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்கம் போகவே இல்லை. அது ஒரே ஒரு பெரிய ஒரு படத்துக்கு பெரிய மைனஸ். ஓகேங்களா? ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 36 கோடி கலெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. வேர்ல்டு வைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 55லேருந்து 56 கோடி கலெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க இது வரைக்குமே. ஸோ விமர்சன ரீதியாக பார்த்தீங்கன்னா, அந்த படம் அந்த அளவுக்கு பெருசாக பாராட்டப்படல. அதே சமயம் வசூல் ரீதியாக இந்த படம் அந்த அளவுக்கு பெருசாக செல்ஃப் எடுக்கல. முக்கியமாக சொல்ல போனால் நேற்று ஒர்க்கிங் டே. ஸோ இந்த ஒர்க்கிங் டே நிறைய ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த படம் எம்டியாக கிடந்துச்சு. நிறைய ஷோஸ் கேன்சல் ஆகிடுச்சு. நிறைய ஷோஸ் வேறு படத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தை நிறைய தேட்டரில் ஸ்க்ரீன் கொண்டு குறைச்சிட்டாங்க. இந்த படம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் கிட்டத்தட்ட 7,03,000 டிக்கெட்ஸ் தான் சோல்ட் ஆயிருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த 7 நாள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 7 நாளில் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி இந்த 7 நாளில் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,03,000 டிக்கெட்ஸ் தான் சோல்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் வின்னர் கேட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடித்த அயலான். கிட்டத்தட்ட ஒரு 8, 9, 10 வருஷம் ஆயிருக்கும் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்துக்கு இருந்துச்சு. அந்த படம் எப்படி இருக்கும், ஏன்னா ஏலியன் கதை அப்படின்றால ஒரு புதுவையாக இருக்குன்ற மாதிரி ஃபேன்ஸ் எதிர்பார்த்துருந்தாங்க. 7 வருஷம் ஆனா கூட இந்த படம் அந்த பழமை மாறாமல் இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா அப்போ இருந்த டெக்னாலஜி அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்கல்ல. ஸோ அந்த டெக்னாலஜி இப்போ பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதெல்லாம் எப்படி மேட்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன். இந்த படத்தை ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே நேற்று இன்று நாளைன்ற மாதிரி ஒரு புதுமையான படத்தை கொடுத்து ஒரு நல்ல பேர் பெற்றாரு. ஸோ அவரு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த படம் தமிழ்நாட்டில் 468 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படமும் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைடில் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான். சில பேருக்கு படம் பிடிச்சது, சில பேருக்கு படம் பிடிக்கல. ஸோ இப்படியே இருந்துச்சு. ஆனால் படம் ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக கிட்ஸு, குழந்தைங்க படத்தை அவ்வளோ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏலியன் கேரக்டரை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதனாலே இந்த படம் ஒரு பெரிய ஒரு வசூலை குவிச்சிச்சு இந்த பொங்கல் லீவ்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அயலான் பார்க்க போயிட்டாங்க. ஸோ அதனாலே இந்த படம் தவிச்சு சொல்லலாம். ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒர்த்தான படம்லாம் கிடையாது. ஆக ஓவர்னு சொல்கிறலாம் அப்படிலாம் பெரிய ஒர்த்தான படம் கிடையாது. ஒரு சிம்பிள் படம் தான். ஆனால் அந்த ஒரு ஏலியன் கேரக்டரை வச்சு உபயோகித்தனால ஃபேமிலி ஆடியன்ஸு ஃபேமிலியாக சிவாஜி படம்லாம் எப்படி இருக்கும், சிவாஜி படம் ஃபேமிலி எப்படி பார்க்கலாம், ஒரு ஜாலியாக கலப்பாக இருக்குன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலே பார்த்தாங்க. முக்கியமாக அந்த ஏலியன் கேரக்டர் அவங்க குழந்தைங்களாம் பிடிச்சி போக இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப செட் ஆகி இந்த படம் வந்தால இந்த படம் வசூல் ரீதியாக இந்த பொங்கலில் அயலான் தான் டாப்ல இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 42 கோடி கலெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த 7 நாளில் வேர்ல்டு வைடாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 68 கோடி மேலே கலெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வேர்ல்டு வைடாக ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 68 கோடி மேலே கலெக்ட் பண்ணுறது. தமிழ்நாட்டில் ஒரு 42 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த பொங்கலில் சிவகார்த்திகேயன் நடித்த அயலான் தான் வசூல் ரீதியாக டாப்பில் இருக்குது. விமர்சன ரீதியாக பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் மாதிரி இது ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 8,20,000 டிக்கெட்ஸும் சோல்ட் பண்ணுறதா சொல்லிருக்காங்க. ஸோ கேப்டன் மில்லரோட கிட்டத்தட்ட ஒரு 60,000 டிக்கெட் அதிகமாக தான் இருக்குது நம்ம அயலானுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நடித்த மிஷன் சாப்டர் 1. ஸோ இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம்னு சொல்லலாம்.
ஏன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன்ஸே கொடுக்கல. அந்த ரெண்டு படத்துக்கும் 400+ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த படத்துக்கு வந்து வெறும் ஒரு 110, 105 சீன் தான் குடுத்துருந்தாங்க. ஸோ, அதனால இந்த படம் வந்து இந்த படத்துக்கு ப்ரமோஷன் சரியா அவங்க பண்ணல. இந்த படம் வந்து வெளிய வந்திருக்கான்னு சில பேருக்கு தெரியல. முக்கியமா சொல்லப்போனா நெறைய தியேட்டர்ல வந்து இந்த ஷோஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க போடுற டைமிங்கே சரியில்ல. மார்னிங் வந்து காலைல 10 மணிக்கு போடுறது, நைட்டு 10 மணிக்கு போடுறது. ஸோ, இப்படியே தான் இந்த ஷோஸ் போட்டுருந்தாங்க தவிர, அந்த ஒரு படம் வெளிய வந்தது தெரியாம போயிடுச்சு சில பேருக்கு. ஆனால், படத்த பார்த்தவங்களோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்கு ரிவ்யூ வைஸா விமர்சன ரீதியா பார்த்தீங்கன்னா, வெற்றி படம்னா இந்த படம் தான் சொல்லணும். ஏன்னா, அவ்ளோ படமே என்கேஜ்டா இருக்குது. அவ்ளோ படம் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்குது. அருண்விஜய் அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காருன்ற மாரி வந்து படத்த அவ்வளோ புகழ்ந்து தள்ளிட்டாங்க. முக்கியமா வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்ளோ படத்த வந்து கொண்டாடி இருக்காங்க இந்த படத்த. ஏன்னா பார்த்தவங்க ஃபுல்லா படத்த எங்கேயுமே வந்து நெகட்டிவ் சொல்லவே இல்ல. படம் சூப்பரா இருக்கு, படம் சூப்பரா சொன்னாங்க. அதனாலேயே இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, இருக்க இருக்க ஷோஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அங்க வந்து கேப்டன் மில்லருக்கு ஷோஸ வந்து கம்மி பண்ணி இங்க வந்து அயலானுக்கும் மிஷன் சாப்டர் 1க்கும் ஷோஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. முக்கியமா சொல்லப்போனா 110 தியேட்டர் ரிலீஸ் பண்ண மிஷன் சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 187 ஸ்க்ரீன்ல ஓடிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு டாக் தான். ஸோ அதனாலேயே இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டு ஒரு டீசென்ட்டா ஓடிட்டு இருக்குது. ஆனா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து அதிகமா பெரிய கலெக்ஷன்ஸ்லாம் கிடையாதுங்க. ஒரு கம்மி கலெக்ஷன்ஸ் தான்றதால வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வெளிய சொல்ல தேவையில்ல. ஏன்னா இந்த அந்த அளவுக்கு பெரிய அளவு போல கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கோடிக்குள்ள இது கலெக்ட் பண்றதா சொல்றாங்க. விமர்சனம் பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்கு வந்த படத்திலேயே வந்து பெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் சாப்டர் 1 தான். ஸோ மொத்தத்தில எந்த படம் தான் பொங்கல் வின்னர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொங்கலுக்கு வின்னர்ன்னு நம்ம வந்து எத சொல்றாங்க கேட்டீங்கன்னா, வசூல் ரீதியா பார்த்தீங்கன்னா, அயலான் தான். அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா வந்து பேச்சே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு அயலான் தான். சிவகார்த்திகேயன் நடிச்ச அயலான் தான் டாப்பு. அதாவது தனுஷ் கூட கிளாஷ்ல மோதி வந்து அவர் வந்து டாப்ல வரதெல்லாம் வந்து ஒரு பெரிய சம்பவம். அத வந்து அவர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? விமர்சன ரீதியா பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் 1. ஏன்னா வந்து விமர்சன ரீதியா அந்த படம் தான் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா எல்லாருக்கும் கொண்டாட படம் அது. எல்லாரும் பார்த்தவங்களாவே படம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால விமர்சன ரீதியா இந்த பொங்கல் வின்னர் மிஷன் சாப்டர் 1. வசூல் ரீதியா இந்த பொங்கல் வின்னர் அயலான். உடனே கேப்டன் மில்லர் மொக்கையா கேட்கக்கூடாது. கேப்டன் மில்லர் யங்ஸ்டர்ஸ்க்கு படம் புடிச்ச மாரி இருக்கும். வந்து தியேட்டர விட்டு எடுத்ததுக்கப்புறம் ஓடிடி வரப்போகுது. ஸோ ஓடிடி வந்த படம் இந்த படத்த வந்து கொண்டாடலாம். ஆனா இப்போதைக்கு இந்த பொங்கலுக்கு இந்த 2 படம் கம்பேர் பண்றப்ப கேப்டன் மில்லர் கீழ தான் இருக்கே தவிர மேல வர முடியல. ஸோ ஓகேவா? ஸோ ஓகே கைஸ் மீண்டும் சந்திப்போம். டாட்டா. பை பாய்.